ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ஓசோன் எக்ஸ்போக்கு போனோம். அங்கே வந்து நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது, மெர்மெய்ட் இருக்குது, அப்புறம் ரோபோட்டிக் டாக் இருக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நிறையா போட்டிருப்பாங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. இதோட டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், வாங்க உள்ளே போகலாம். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 150 ரூபா. நாங்கள் பாப்பாவும் சேர்த்து மொத்தம் 3 பேர் போனோம். எங்கள் 2 பேர்த்துக்கு 300 ரூபா. பாப்பா வந்து 5 வயசுக்கு உட்பட்டவங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஃப்ரீ. 5 வயசுலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் உண்டு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து அதுவும் சண்டே அதுமா ஏன்டா போனோன்னு இருந்தது. ஃபுல் க்யூவே வந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் சுற்றி வந்துச்சு. அப்புறம் நிறைய கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக இடமே இல்லை, கார் நிறையா இருக்குது. அதே மாதிரி 2 வீலர்ஸு எல்லாமே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தது சண்டே. அதுவும் நீங்கள் வீக் டேஸில் போங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். க்யூ வந்து அவ்வளோக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எதுன்னா இந்த ஆக்டோபஸ் என்ட்ரன்ஸு. ஆக்டோபஸ் வழியாக உள்ள டோர் வழியாக உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். உள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு இந்த பேர்ட் செட்டப் தான். இங்கே நிறைய லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் பேரட் இருக்குது. இது வந்துட்டு பேர்ட்ஸ் தவிர மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். இந்த மரம் இலைகள் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பேர்ட்ஸ் வந்துட்டு இங்கே நிறையா இருக்குது. இப்போ அமைதியாக உட்காந்துருக்கு. சில டைம் அங்கே இங்கேன்னு கூட்டமாக சடார்னு பறக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். கலர் வர்றா ஆரஞ்சு கலர்ல, எல்லோ கலர்ல. தெரியுதா ஃபோன்ல? ஆமாம், பாரு, அங்கே நிறைய பேரட்டெல்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டு பச்சோந்தி இருக்குது, அப்புறம் மலைப்பாம்பு இருக்குது, அப்புறம் பெரிய கிளி இருக்குது. மலைப்பாம்பு வந்து கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, அப்புறம் கூண்டுக்குள்ளே 2 பச்சோந்தி வச்சுருக்காங்க. இப்போ கிளி வந்து ஷோல்டரில் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம். அது நம்ம ஃபோனில் தான், அவங்க ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. அந்த கிளிக்கு மட்டும் 100 ருபீஸ். அதே மாதிரி பச்சோந்தி கையில் பிடிச்ச மாதிரி ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு தனியாக 100 ருபீஸ். அதே மாதிரி மலைப்பாம்பு வந்து கையில் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்கும் 100 ருபீஸ். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. அடுத்தது செகண்டாக உள்ளே போனோம்னா ஆர்டிஃபிஷியலில் இருக்குது ஃப்ளவர்ஸு, அந்த பீஸ், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் இருக்குது. நிவ்யா இங்கே பாரு, அம்மா பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. இங்கே தான் 360 டிகிரியில் வீடியோ மேக் பண்ணுறது இருக்குது. 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும், நம்ம டான்ஸ் ஆடுவோம்ல அந்த மாதிரி. அது வந்துட்டு 100 ருபீஸு தனியாக பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம போனோம்னா ரோபோட்டிக் டாக் இருக்கும். அது ஹெட் இருக்காது, அது நல்லா வெயிட்டாக இருக்கும். நம்ம காலில் பட்டாவே அதோடய வெயிட்டு தெரியும். இது கூட கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது, குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க.
நல்லா பிடிக்க சொல்லு, கிராஸா வைக்க சொல்லு. மேலே போய் மூச்சுட்டு வருதா? ரோபோட்டிக் டாக் முடிச்சுட்டு மெர்மைட் ஷோ முடிச்சுட்டு அடுத்தது அண்டர் சி அதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போனால் ஒரு கடலுக்கடியிலேருந்து நம்ம ஃபிஷ்ஷஸை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிவ்யா, நிவ்யா அன்னை குஷு பக்கத்துல பார்த்தா இங்க பாரு நிவ்யா, முத்தங்குடு முத்தங்குடு, அதுக்கு முத்தங்குடு. எவ்வளோ பெரிய ஃபிஷ் பாரு. அங்க பாரு, இங்க பாரு எவ்வளோ பெரிய ஃபிஷ். முத்தங்குடு முத்தங்குடு. அடுத்த அப்படியே போ போ. நிவ்யா, நிவ்யா இங்க பாரு. எல்லோ கலர், பிங்க் கலர். இருக்குண்டே அவ்வளோதான். கண்ணாடியெல்லாம் அழகா இருக்கு பாரு. கண்ணாடி பாரு. இப்போ கொடு கொடு. எந்த மீன் மட்டும் வருது? எதுவுமே இல்லை. மீன் ஒன்றும் இல்லை. உட்காரு உட்காரு உட்காந்து ஃபோட்டோ எடு. நடந்து போ, இங்க பாரு, நடந்து போ.
நிறைய வகை வகையான மீன்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இது வரைக்கும் அந்த 150 வந்து அடங்கிடும். நான் இடையில சொன்னதெல்லாம் அது எக்ஸ்ட்ரா ரேட்டு. இதுக்கப்புறம் ஒரு தாஜ்மஹால் செட்டப் மாதிரி வாட்டர் ஃபவுண்டனில் தண்ணி வந்து மேலே விழுந்துகிட்டே இருக்கும். இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஸ்டால்ஸ் ஆரம்பிச்சிரும். 4 அடி அகலம்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் கடந்து தான் நம்ம வெளியில் வரணும். இதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிரும். கால் வலி இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. வாங்க இஷ்டம் இல்லாட்டினாலும் அந்த 1.5 மணி நேரம் அதுலேயே போயிடும். அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் கடந்து தான் வெளியில் வரணும். வாங்குறவங்கெல்லாம் அப்படியே அங்கங்கே நின்று அப்படியே பின்னாடி வர்றவங்கெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க, மூவ் ஆகிறதுக்கு இடம் இல்லாமல். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஸ்டால்ஸு, இதுக்கப்புறம் வெளியில் வந்தால் நிறைய தூரி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே உங்களோட இஷ்டம். சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.